அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலாதிவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகல் வரிகள் 249 250. அகல் வரிகள். முத்தி என்பது நிலை முன்னுறு சாதனம், அத்தக என்ற என் அருட்பெருஞ்சோதி. இந்த அகல்வரிக்கான விளக்கம். இதற்கு முன்வரியில் சித்திபுரம் பொருட்டு முத்தியை அடைய வேண்டும் என்று கூறப்பட்டது. இந்த வரியில் முத்திய நிலை கூறப்படுகின்றது. முத்தி என்பது முடிவான சித்தி நிலை அனுபவத்தை பெறுவதற்கு முன் தோன்றும் அனுபவமாகும். சித்தி அனுபவத்தை பெறுவதற்கு அது ஒரு சாதனம் என்று எனக்கு உணர்த்திய என் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே. குறிப்பு: சித்தி என்பது நிலை என்றும், முத்தி என்பது அந்த நிலையை அடைவதற்குரிய சாதனம் என்றும் இந்த வரியில் விளக்கப்பட்டுள்ளது. சாதனம் என்பது நாம் கொள்ள வேண்டிய நெறியாகும். சாதனையின்றி சாதிப்பாரில்லை என்பது ஆன்றோர் வாக்கு. நிலைக்கும் நெறிக்கும் வேறுபாடு உண்டு. இறைவனை நாம் விடாது பற்றுவது நெறி. இறைவன் நம்மை விடாது காப்பது நிலை. அதற்கு ஆதாரம் தெய்வமணி மாலையில் இயன்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்போம் என்ற திருவருட்பா பாடலில் நீ என்றும் எனைவிடா நிலையும் நான் என்றும் உள் நினைவிடா நெறியும் என்று பெருமான் பாடியிருப்பார்கள். நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலாதிவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம்.